ஸ்ரீ சம்மோகன சாஸ்தாவின் அருளும் தெய்வீக வரலாறும். சம்மோகன சாஸ்தாவின் மறைந்த ஒளி. காலத்தின் மௌன மடிகளில் பெயர்களும் பாதைகளும் இன்னும் வடிவெடுக்காத முன்னரே ஸ்ரீ சம்மோகன சாஸ்தா எனும் தெய்வீக பிரகாசம் தோன்றியது. அவர் மயக்கும் இறைவன், குழப்பத்தை கரைத்து உள்ளார்ந்த தெளிவை எழுப்பும் கருணையின் அதிபதி. இடியும் வெற்றியுமாக தம்மை அறிவிக்கும் தெய்வங்களைப் போல அல்லாமல் சம்மோகன சாஸ்தா தமது சக்தியை அமைதியான ஈர்ப்பாலும் நுட்பமான ஞானத்தாலும் வெளிப்படுத்தினார். சம்மோகன எனப்படுவது மனதை மென்மையாக ஈர்ப்பவர். ஆனால் அது மாயையில் கட்டுவதற்கல்ல, பயம், அகந்தை, நம்பிக்கையின்மை ஆகியவற்றிலிருந்து ஆன்மாவை விடுவித்து சமநிலையும் சத்தியமும் நோக்கி இட்டுச் செல்லவே. காலத்தை தாண்டிய அவதாரம். புனித புராணங்கள் கூறுவதாவது, சம்மோகன சாஸ்தா நிஷ்பந்த அமைதியும் போஷண மயக்கும் சக்தியும் சக்தியின் தூய தீவிர வழிகாட்டுதலுடன் இணைந்து உருவான தெய்வீக பிரகாசம். அசுரர்களால் மட்டுமல்ல, மனித மனங்களில் எழுந்த கலக்கத்தாலும் உலகம் குழப்பமடைந்தபோது தேவர்கள் அழிவிற்கல்ல, ஒற்றுமையின் மீட்பிற்காக பிரார்த்தித்தனர். அந்த பிரார்த்தனையிலிருந்து தோன்றினார் சம்மோகன சாஸ்தா. இளமையும் ஆதிகாலமும் ஒரு சேர கொண்டவர், அமைதியும் பேராற்றலும் ஒன்றாய் விளங்குபவர். அவரது கண்களில் அடர்ந்த வனங்களின் நிம்மதி, அவரது புன்னகையில் எந்த ஆன்மாவும் நிரந்தரமாக வழிதவறுவதில்லை என்ற நம்பிக்கை ஒளிந்திருந்தது. வன்முறையற்ற வெற்றி, தெய்வீக பணி. ஆயுதங்களால் அடக்கும்பவர்கள் பலர், ஆனால் ஞானத்தின் ஈர்ப்பால் வென்றவர் சம்மோகன சாஸ்தா. அகந்தை தேவர்களிடமே வேரூன்ற தவம் பெருமையாக மாறிய காலத்தில் அவர் எளிய துறவியாக அவர்கள் மத்தியில் நடந்தார். மல்லிகை இதழ்களை விட மென்மையான வார்த்தைகளாலும் தியானத்தை விட ஆழமான மௌனத்தாலும் அவர் பொய்யான அடையாளங்களை அவிழ்த்தார். ஆட்சி விரும்பியவர்கள் பணிவை அடைந்தனர், ஆசையில் மூழ்கியவர்கள் கட்டுப்பாட்டை கண்டனர், குற்றமுணர்ச்சியால் சுமந்தவர்கள் மன்னிப்பை பெற்றனர். இவ்வாறே அவர் உள்ளார்ந்த வெற்றியின் ஆண்டவன் என அழைக்கப்பட்டார். ஆயுதமில்லா வெற்றி, கொடுமையற்ற ஆதிக்கம். வன சிங்காசனமும் சாதகனின் பாதையும். காடுகள், சந்திப்பு பாதைகள், எல்லை நிலங்கள், சாதகன் நிற்கும் இடங்களை சம்மோகன சாஸ்தா தமது வாசஸ்தலமாக கொண்டார். இரத்தின சிங்காசனம் அல்ல, ஒழுங்குபடுத்தப்பட்ட சுவாசத்தின் அமைதியே அவரது ஆசனம். பக்தர்களுக்கு தோன்றுவது, குழப்பமான பாதையில் நடப்பவருக்கு காவலனாக, யோகிகளுக்கும் துறவிகளுக்கும் மௌன வழிகாட்டியாக, கடமையால் கட்டப்பட்ட குடும்பங்களுக்கு கருணைமிகு பாதுகாவலராக. அவரிடம் சரணடைந்தவர்களுக்கு உலக இன்பங்கள் அல்ல, அதைவிட உயர்ந்த நோக்கு தெளிவும் மன திடப்பிடிப்பும் அருளப்படுகின்றன. சம்மோகன சாஸ்திராவின் அருள். அவரது அருள் இடியென பொழியாது, விடியலென மெதுவாக மலரும். பக்தர்கள் அனுபவிக்கும் அருள். குழப்பத்தின் நடுவே திடீர் அமைதி, நீண்ட நாள் உள்ளார்ந்த போராட்டங்களுக்கு தீர்வு, நெறி மற்றும் ஆன்மீக சந்திப்புகளில் பாதுகாப்பு, வலுக்கட்டாயமின்றி தர்ம வழிக்கான ஈர்ப்பு. பலர் கூறுவது, சம்மோகன சாஸ்தா வாழ்க்கையில் புகுந்தவுடன் இருள் தானாகவே விலகுகிறது. அடையாளங்களும் தெய்வீக ரூபமும். சம்மோகன சாஸ்தா பொதுவாக காணப்படுவது தண்டம், ஒழுக்கமும் வழிகாட்டுதலும், மென்மையான புன்னகை, அன்பின் மூலம் ஈர்க்கும் தெய்வீக சக்தி, அமைதியான ஆசனம், அலைபாயும் சிந்தனைகளின் மேல் அடக்கம். அவரது வாகனம் அமைதியாக நகர்கிறது, உண்மையான சக்தி சத்தமின்றி வருவதை அது உணர்த்துகிறது. நித்திய பொருத்தம். மனங்கள் சிதறி இதயங்கள் பிளவுபடும் ஒவ்வொரு யுகத்திலும் சம்மோகன சாஸ்தா நித்தியமாக சம்பந்தப்பட்டவரே. மிகை மற்றும் குறை இடையே சமநிலை நாடுபவருக்கும், பயமற்ற பக்தியையும் அகந்தையற்ற வலிமையையும் விரும்புபவருக்கும் அவர் தெய்வம். அவரை நினைப்பது என்பதே தன்னடக்கம்தான் உயர்ந்த ஆட்சி, கருணையால் நிகழும் மாற்றமே மிகப்பெரிய அதிசயம் என்பதை நினைப்பதே. நிறைவு வணக்கம். ஓம் ஸ்ரீ சம்மோகன சாஸ்தாலே, எங்கள் மனங்களை சத்தியத்தால் மயக்குவாயாக, எங்கள் இதயங்களை ஒழுக்கத்தால் நிலைப்படுத்துவாயாக, சந்தேகத்தின் எல்லைகளை தாண்டி ஞானத்தின் ஒளிக்கு கொண்டு செல்வாயாக.
உமது அருள் நுட்பமானது, நித்தியமானது, என்றும் வெற்றியுடையது. இவ்வாறே பிரகாசிக்கிறது ஸ்ரீ சம்மோகன சாஸ்தாவின் புனித வரலாறும் அருள் மகிமையும். தெய்வீக ஒற்றுமையின் ஆண்டவன் என்றும் கருணையுடன் காத்திருப்பவர்.